ஆனா இனி ஒரு லைஃப் இல்லைங்கிற இடத்துல ஒருவனுக்கு லைஃப் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருக்கும்போது தான் கர்த்தர் வெளிப்பாடை கொடுக்கிறார். அவனுக்கு சுற்றிலும் சமுத்திரம் பாருங்கள். கர்த்தர் அவனுக்கு காண்பித்த வெளிப்பாடுல ரொம்ப ஆச்சரியமான காரியத்துல 2 வசனங்களை நான் சொல்லி செபிக்கிறேன். ஒன்று, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் வாசிக்க கேட்கும் போது வாசியுங்கள். அது நல்ல கவனிங்க. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டே. மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. வானவில் இருந்தது. சூரியனை போலவும் கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் அவன் எங்க வைக்கிறான் என்றால் சமுத்திரத்தின் மேல் வைக்கிறான். இன்னொரு பாதத்தை பூமியின் மேல் வைத்து சிங்கம் கர்ச்சிக்கிறது போல சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். இதை படிக்கும் போது நீங்க அப்படியே சங்கீதம் 18 வந்தீங்கன்னா அங்கே தாவீது தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றத பார்க்க முடியும். 18வது சங்கீதம் 6 முதல் வாசிக்கிறேன், கேளுங்கள். எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அவர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு, அப்படி ஏறினது அடுத்த வசனம், அவர் கோபம் கொண்டபடியால் பூமி அசைந்தது. ஆமென். அதனுடைய 13வது வசனம், கர்த்தர் வானங்களிலே குமுறினார். ஹalleluya. 16வது வசனம், உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என் ஆண்டவர் இங்கே கர்த்தர் யோவானுக்கு எப்படி காண்பிக்கிறார்னா, இங்க பாரு, இந்த சமுத்திரத்தை தாண்டி இனி ஒரு லைஃப் நீ கற்பனை கூட பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் நினைத்தார் என்றால் எந்த சமுத்திரம் உன்னை மூழ்கடிக்கும் நினைக்கிறதோ அந்த சமுத்திரம் அவர் கால் கீழே. ஹalleluya. கர்ச்சிக்கிற சிங்கம் போல சத்தமாய் ஆர்ப்பரிக்கிறான். ஆழத்தில் ஒரு தூதன் இறங்குறான். அந்த தூதனுக்கு மேல வானவில் இருந்தது. இந்த வானவில்னதுமே நமக்கு என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? நோவா காலம். வானவில்லை கர்த்தர் எதற்கு காண்பிப்பார் தெரியுமா? அழிவு இல்ல, அழிவு இல்ல. யோவானே ஒன்றை புரிந்து கொள், டொமிஷியன் அங்கிருந்து நினைச்சிட்டு இருக்கிறான் யோவான் அழிந்தான் என்று. பரலோகம் உனக்கு பிராமிஸ் பண்ணுகிறது, சத்துரு நினைக்கிற மாதிரி உன் முடிவு இருக்காது. சத்துரு நினைப்பது போல எல்லாருக்கும் முடிவு உண்டுங்க, எல்லாருக்கும் முடிவு உண்டு. ஆனா இந்த பகல் வேளையில சில உள்ளங்களோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். முடிவு உண்டு, இல்லைன்னு சொல்லல. ஆனா சத்துரு நினைக்கிறது மாதிரி முடிவு கிடையாது. சத்துரு எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமே. உன்னை பகைக்கிறவங்க நினைக்கிறது மாதிரி உன் முடிவு இருக்காது. உன்னை விரோதிக்கிறவங்க நினைக்கிறது மாதிரி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை எப்போ ஆண்டவரை இறங்குவீங்க? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? திறக்கப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 10:2 வாசியுங்கள். திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. இந்த புத்தகம் எப்பொழுது திறக்கப்பட்டது? ஹalleluya. இந்த புத்தகம் யாரால் திறக்கப்பட்டது? வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 1 முதல் பார்க்கும்போது, அன்றி உள்ளும் புறம் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும்
அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஹல்லேலூயா. ஒருவனும் காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். ஆமென். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் அந்த சரித்திரத்துக்குள்ளெல்லாம் போகவில்லை, வார்த்தையை மட்டும் எடுத்து சொல்லுகிறேன். ஆவியானவர் கடந்த நாளில் என்னை மிகவும் பேசி பலப்படுத்தின வார்த்தை. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சமுத்திரத்துக்குள்ளிருந்து நீ அழுத அழுகையின் பலன் வரப்போகிறது. இந்த சமுத்திரத்துக்குள்ளிருந்து நீர் அழுத அழுகையின் பலன், நீ அழுத அழுகையின் பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அழும்போது அவர் ரசிக்கிறவர் அல்ல, அவர் கர்ஜிக்கிற சிங்கம் போல சத்தமிடுகிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாச கண்ணில் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க? இந்த சமுத்திரம் என் முடிவல்ல, இந்த சூழ்நிலை என் முடிவல்ல, சத்துரு நினைப்பது போல என் முடிவு இருக்க போகிறது இல்லை. சொல்லுங்க ஆமென், ஆமென். ப்ரொக்ளைம் பண்ணுங்க. சத்துரு நினைப்பது போல என் முடிவு இருக்க போகிறது இல்லை. சத்துரு நினைக்கிறது போல என் முடிவு இருக்க போகிறது இல்லை. அறிக்கை விடுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. என் கண்ணீருக்கு பலன் வர போகிறது. புத்தகம் திறக்கப்பட போகிறது. புத்தகம் திறக்கப்பட போகிறது. புத்திரம் திறக்கப்பட போகிறது. ஒருவரும் காணப்படாததால் நான் மிகவும் அழுதேன். அப்படி அழும்போது ஒரு சத்தம் உண்டாகிறது. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம். இப்ப தெரியுதா தூதன் ஏன் சிங்கம் போல கத்துனான்னு? இது தூதன் கத்துற சத்தம் அல்ல. தூதனுக்கு சிங்கத்துக்கு என்னங்க சம்பந்தம்? தூதன் பணிவிடையாவி. கர்த்தர் சொல்றார், நீ சிங்கம் போல கத்து, ஏன்னா உனக்காக ரியலா யூத ராஜ சிங்கம் புக்க ஓபன் பண்ணிட்டா. ஜீசஸ் இப்ப கால் எங்க வைக்கிறார் தெரியுமா? சொல்லுங்க. சமுத்திரத்துக்கு மேல. ரிசல்ட் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. அடுத்த வார்த்தை, சமுத்திரமும் இல்லாமல். என் பெரிய பர்வதமே, சேகாமம்ரா, நீ ஏமாத்திரம் சர்வாவேலுக்கு முன்பாய் ஆர்ப்பரி சபையே, உன்னை இல்லாமல் ஆக்க உன்னை சூழ்ந்திருக்கிற சமுத்திரம் உனக்கு முன்பாக இல்லாமல் இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தை என்ன செய்வாரா? அடிப்பாராம். அப்பொழுது சமுத்திரம் வற்றி போய்விடும். நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். சாமி இதோட முடிஞ்சது, இனி பரலோகம் தான், இனி எனக்கு இங்க வாழ்க்கை கிடையாது என்று இருக்கிற அநேக உள்ளங்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். எது உன்னை மூழ்கடிக்கிறது என்று நினைக்கிறதோ அதன் மேல கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த பாதத்தை அதன் மேல வைக்க போகிறார். ஆமா, இன்றைக்கு அநேகருக்கு புத்தகம் திறக்கப்பட்டு விட்டது. புத்தகம் ஆர்ப்பரி ஆர்ப்பரி ஆர்ப்பரி. இந்த சமுத்திரம் இல்லாமல் போகும், இந்த வேதனை இல்லாமல் போகும், இந்த பிரச்சனை இல்லாமல் போகும், இந்த கடன் பாரம் இல்லாமல் போகும், இந்த தரித்திரம் இல்லாமல் போகும், இந்த சாபம் இல்லாமல் போகும், இந்த தோல்வி இல்லாமல் போகும். நம்புறவங்க மட்டும் ஆர்ப்பரித்து துதியுங்கள். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை பேசு. அபிஷேகம் பெற்றவங்க புக் ஓபன் ஆகுது. யூதா கோத்திர சிங்கம் தாவீது வேறானவர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைத்து திறக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஜெயம் கொண்டிருக்கிறார். ஜெயம் கொண்டிருக்கிறார்.
ஆமே ஆமே. இதோட முடிஞ்சது. இல்ல. அவர் பாதம் பட்டால் போதும். அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல இருக்கும். ஹalleluya hallelujah. yes lord. இல்லாம போகும். இந்த சமுத்திரம் இல்லாம போகும். இந்த வேதனை இல்லாம போகும். பாருங்க, நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ல, இதை நீ சொல்லு. ஆமென். இது இல்லாம போகும். இதுல இருந்து வெளியே வர போறீங்க. முடிவு உண்டு. ஆனா சத்துரு நினைக்கிற மாதிரி கிடையாது. சத்துரு கேட்கலாம், ஓஹோ அப்ப நீ சாவே மாட்டியா? நான் சாவேன், ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் சாக மாட்டேன். கர்த்தர் குறித்திருக்கிறபடி. உன் சத்துருக்கள் முனையற்று போக போறாங்க. ராமா மாச்சா லாமா காரோ ஷேகரா மாமா ரத்தனா லதரே ரிமா மாமா. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே கண்களை திறந்தருளும். ஹalleluya. சமுத்திரம் நாளைக்கு இல்லாம போகாது. ரெண்டாவது, நான் இன்னைக்கு பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தர் அநேகரோடு பேசி இருக்கிறார். எத்தனை பேருக்கு உண்மையா சொல்ல முடியும், எனக்கான ரேமான்